ஆதியோட சம்மதம் இல்லாம அவங்க வீட்டுக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணுமா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா அவன் கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுவான் பாட்டி. எனக்கு நம்பிக்கை இல்ல மகிழ். ஆதி அப்படி சொல்லி சொல்லிதான் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு உங்க காதல் விவகாரம் தெரிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. என்னால பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியல. நீ எப்படி அவனை காதலிச்சு இவ்வளவு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு புரியல. அது கூட பரவாயில்ல, அவன் மாமன் பொண்ணு கூட மோதிரம் மாத்தி நிச்சயம் பண்ணியிருக்கான். அதையும் பரவாயில்லன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே. நீ எல்லாம் எப்படி பிழைக்க போற? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எப்படி விவரமா இருக்காங்க, நீ இப்படி ஏமாளியா இருக்கியே. நீ இப்படி விவரம் இல்லாம இருக்கிறதாலதான் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அதனால நீ பேசாம கல்யாண பொண்ணா லட்சணமா இரு. ஆதி வந்ததும் நான் பேசிக்கிறேன். ஆதி என்ன சமாதானம் சொன்னாலும் சரி. பார், நீ எதுவும் குறுக்க பேசக்கூடாது. எல்லாத்தையும் நான் தான் பேசுவேன், சரியா? இன்னைக்கு உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம இங்கேருந்து நகர மாட்டேன். ஒருவேளை நினைச்சது நடக்கலன்னு வச்சுக்கையே, விஷ பாட்டில என் கூடவே தான் வச்சிருக்கேன். இங்கேயே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுருவேன். பாட்டி, என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின் என்னடி நான் செய்வேன். மேடம், இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள 2 பேரோட டீட்டெயில் எழுதி 2 பேரையும் கையெழுத்து போட சொல்லுங்க. இந்தாங்க. பாட்டி, இதுக்காக இப்படி திடீர்னு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. எங்க அம்மா சம்மதத்தோட முறையா நான் மகிழினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நம்புங்க பாட்டி. உங்களை நம்புறேன் தம்பி. ஆனா உங்க வீட்டுல உங்க அம்மா உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லுங்க? இவ தாய் இல்லாத பொண்ணு. நீங்க 2 பேரும் காதலிக்கிறதால நீங்க ஒருத்தர் நம்புறதுல தப்பு இல்ல. ஆனா நான் நம்பணும்னா அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க? நீங்க சொல்றது நம்புற மாதிரி இருந்தா நான் பொறுமையா இருப்பேன். பாட்டி, சத்தியமா சொல்றேன், உண்மையாவே எங்க அம்மாட்ட பேசணும்னு தான் இருந்தேன். ஆனா அம்மா திடீர்னு வீட்டுக்குள்ள வச்சு மோதிரம் மாத்த வச்சுட்டாங்க. என்ன தம்பி, சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்களே? இந்த காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? நீங்க படிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்ல நீங்க பெரிய டாக்டரா இருக்கீங்க. ஆனா காதலிக்கிற விஷயத்த சொல்ல முடியலன்னு சொல்றீங்களே. என் பேத்தி உங்களை நம்பி எப்படி இருப்பா சொல்லுங்க? பாட்டி, உண்மையா அந்த நேரத்துல என்னால தடுக்க முடியல பாட்டி. என்ன எங்க அம்மா அந்த அளவுக்கு நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை அந்த நேரத்துல உடைச்சா அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க வேற
ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவங்க அதிர்ச்சியானா அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது பாட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன் பாட்டி, என்னை பொறுத்த வரைக்கும் நடந்த நிச்சயத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. நான் கூடிய சீக்கிரமே எங்க அம்மா கிட்ட மகிழினியை பத்தி சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன். என்ன நம்புங்க பாட்டி, ப்ளீஸ்.